வணக்கம். ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராதிகா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் நான் கேக்குறேன். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட பிறந்த தேதி வந்து 3/10/77. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். கல்யாணம் ஆகி 10 years ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல, அதுக்காக கேட்கணும். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேம். கணவர் என்ன உத்தியோகம் பண்றார்? தொழில் பாக்குறாரு, சொந்த தொழில்லாம் பாக்குறாரு. சரி, நீங்க உத்தியோகம் பண்றீங்களாமா? இல்ல, நான் பாத்துட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் வீட்டுல தான் இருக்கேன். ஹவுஸ் வைஃபா தான் இருக்கேன். உங்க கணவரோட குலதெய்வம் எதுமா? இது கள்ளழகர், அழகர் கோயில் மேம். கள்ளழகர் பெருமாளா? பெருமாள், கள்ளழகர் பெருமாள். இப்ப சொல்ல போற பரிகாரத்தை மாத்திரம் செய்யுங்க, எளிய முறையில். அதே நேரத்தில் நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இறை அருளால் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கும் பரிகாரமும் எல்லாம் ஒரே மாதிரியே வந்திருக்கு. இது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்த ரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் புத்திர தோஷம் புத்திரி தோஷம்னு கிடையாது, கட்டாயம் உங்களுக்கு தீர்வு இருக்குன்றது தெளிவாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு, கள்ளழகருக்கு நீங்கள் நெய் விளக்கு போட்டு துளசி மாலை போட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது அர்ச்சனைன்றது 108 நாமாவளி சொல்வா, சகஸ்ரநாமன்றது 1008 நாமாவளி. அது துளசியாலேயே பண்ணலாம். அது பண்ணும்பொழுது தாயாருக்கு 108 நாமாவளி பண்ணிவிடுங்க, அர்ச்சனை பண்ணிவிடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணிவிடுங்க. இது ஒரு திருவோண நட்சத்திரம் அன்றைக்கும் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் நீங்கள் இந்த பரிகாரத்தை 6 திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணுங்கள். முடிக்கிற அன்றைக்கி வேணால் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவோம். இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு சாலக்கிராமம் வாங்கி இந்த பெருமாளை பூஜிக்கக்கூடிய யாராவது ஒரு அர்ச்சகருக்கு தானமாக கொடுங்க. சாலக்கிராமம் எந்த ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு சீதாராமனாக இருக்கலாம், இரண்ய கர்ப்பமாக இருக்கலாம், நரசிம்மமாக இருக்கலாம், இல்லை சுதர்சனமாக இருக்கலாம். கருப்பு கலரில் உருண்டையாக இருக்கும் சாலக்கிராமம். அது வாங்கி ஒரே ஒரு முறை ஒரு திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி தானம் பண்ணிவிடுங்க. கட்டாயம் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம், கடுமையான மருத்துவம் அவசியம் இல்லை. கைமேல் பலன் கட்டாயம் தெரியும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ராதிகா உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சாங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. பேர் விஜி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க கணவருக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் கேட்கணும் மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவரோட பேர் விஜய். 21/6/1978. பூராட நட்சத்திரம், தனுராசி. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய கணவருக்காக நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், நாங்க 3 yearsக்கு முன்னாடி மெட்ராஸ்ல இருந்தோம். அப்போ 2 பேரும் ஜாப்ல இருந்தோம், கொஞ்சம் நல்லா இருந்தோம், வாடகை வீட்டுல தான் இருந்தோம். இப்போ வீடு இடம் வாங்கி வேப்பமட்டில வீடு கட்டணும் மேடம், 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ குழந்தை பிறந்தா, செகண்ட் பேபி. வீடு கட்டணும். அவனுக்கு ஒரு 9 months இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ திடீர்னு எனக்கு உடம்பு ப்ராப்ளம் ஆகி கால் கையே வரல, அப்படியே படுத்திருந்தேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் என் கூடயே இருந்தாங்க. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப். ஏன்னா நாங்க லவ் மேரேஜ். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க தான் எனக்கு உறுதுணையா இருந்து இவ்வளவு தூரம் முன்னுக்கு கொண்டு வந்ததே அவங்க தான், இந்த அளவுக்கு வீடு கட்டுற அளவுக்கு. எங்க அம்மா இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்துட்டு இந்த மாதிரி கடனும் வாங்கி கட்டியாச்சு வீடு. குழந்தை பிறந்து இவளும் கீழே விழுந்துட்டாலே அப்படின்ற ஒரு இதுலயே கொஞ்சம் மனசு பேதலிச்சு, எவ்வளவுக்கு என்கிட்ட அன்பா இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் எதிரியா மாறிட்டேன். என்கிட்ட அவங்க இப்ப பேசுறதே இல்லை, நானும் பேசுறதில்ல. ஏதாவது அவங்க பேசினாலும் நான் பேசினாலும் 2 பேருக்கும் சண்டை தான் வருது. நான் ஏதாவது சொன்னா அவங்க எதிராக தான் சொல்றாங்க. ஒரு ஒத்துமையும் இல்லாம இருக்கு. அதுவும் இல்லாம எங்க ஹஸ்பண்டுக்கு ஜாபே செட் ஆகல மேடம். அதனாலயே எங்களால லோன் கட்ட முடியல. இப்ப இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி அதிக இது ஆயிட்டு இருக்கு, வட்டி போட்டு கடன் ஆயிட்டு இருக்கு. என்னாலயும் குழந்தைங்க வச்சுட்டு வெளியில போய் வேலை செய்ய முடியல. இது எங்க ஹஸ்பண்ட் 1 வருஷமா அவருக்கு வேலையே இல்லாம சும்மா போயிட்டு வந்திருக்காரு. எனக்கு உடம்பு இப்படி இருக்கவே அவர் என்கிட்ட சொல்லல.
எங்க சொன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சு அப்புறம் எனக்கு தெரியும் போது இன்னும் டவுன் ஆயிடுச்சு குடும்பமே. சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வந்து என் தம்பி பக்கத்துல இருக்கவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இது வரைக்கும் அவருக்கு வந்து இன்னும் ஜாப் வந்து செட் ஆகல மேடம். போனாலும் சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம்.